பைரவ அஷ்டமி சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒருவர் பைரவர். இவர் திசைகளையே ஆடையாக அணிந்தவர். கையிலே சூலம் கபாலம் ஏந்தி இருப்பார். இவரிடம் நவகோள்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் அடக்கம். ராகு கேது இரண்டையுமே முப்புரி நூலாக அணிந்திருப்பவர். இவருக்கு தயிர் சாதம் பிரசாதமாக கொடுப்பார்கள். செவ்வரளி மலர்கள் மிகவும் உகந்தவை. சிவப்பு நிறத்தில் எந்த மலர்கள் வேண்டுமானாலும் அணிவிக்கலாம். இவருக்கு வடை மாலை கூட சாற்றுவார்கள். எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் இவருக்கு நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அந்த கிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெற முடியும். பைரவர் எல்லா சிவத்தலத்திலும் அவருக்கு தனி சன்னதி இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிவன் கோவிலில் அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு அவருடைய பைரவரின் சன்னதியிலே அவர் பாதத்தில் நம்முடைய கோவிலின் சாவியை வைத்து கோவிலை நடை சாத்துவார்கள். அடுத்த நாள் காலை நடை திறந்ததும் பைரவருக்கு தீபாராதனை காட்டி சாவியை எடுத்து தான் கோவிலை திறப்பார்கள். அவர் காவல் தெய்வம், காசியின் காவல் தெய்வமாக பைரவர் இருக்கிறார். அந்த சக்தி பீடங்கள் எல்லாத்திலும் ஒரு பைரவர் காவல் தெய்வமாக இருப்பார். எல்லா கோவில்களிலும் பைரவருக்குன்னு சன்னதி இருக்கும். நவீன காலத்தில் பைரவருக்குன்னு தனி கோவில்கள்லாம் விதவிதமாக கட்டியிருக்காங்க. நாம் இன்றைக்கி புகழ்வாய்ந்த 2 கோவில்களை பக்தி செய்யலாம். ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய திருத்தளிநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர். இவர் நல்ல உயரமான பைரவர். இவர் ரொம்பவும் உக்கிரமானவர், பெரிய வரப்பிரசாதி. இவர் பூஜை முடிந்தவுடன் இவரை சங்கிலியால் கட்டி விடுவார்கள், அத்தனை உக்கிரமானவர். மற்றும் ஒரு கோவில் கும்பகோணத்தில் திருவிசைநல்லூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். இங்கே 4 யுகங்களையும் குறிக்கும் 4 பைரவர்கள், சதுர் பைரவர்கள் இங்கே அருள் பாலிக்கிறாங்க. இன்று மாலை நாம் எல்லோரும் நம் வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபட்டு பயங்கள் விலகி வளமாக வாழ்வோம்.